அதாவது இப்ப ஊடகத்திலயும் பத்திரிகையும் வர செய்தி தானே, விதவிரதத்தை தான் நீங்க போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே. இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே. காங்கிரஸ் கட்சியில வந்து அதையே சொல்லி நாங்க பொருந்த இருக்குமா பொருந்தனும் மக்கள் முடிவு பண்ணணுங்க. ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணா திமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ, அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ, அந்த கட்சி தான் திமுக கூட்டணியில அங்கம் பெற்றது. திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில அண்ணா திமுக இடம்பெற்றது. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு. காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து பிரிவினர் வந்து திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவினர் டிவி கூட போலான்னு சொல்றாங்க. ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. 1996 இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நம்முடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும்